மகர ராசிக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த 7.5 சனியில் அதிகம் பாதிக்கப்பட்ட நபர்களில் முதலிடத்தில் வந்து நாங்கள் யாருக்கும் எதற்கும் எந்த விதத்திலும் குறைவில்லை, அதிகமான பாதிப்புகளை சந்தித்தவர்களில் நாங்கள் தான் சார் ஃபர்ஸ்ட், அந்த கோல்டு மெடல் எங்களுக்கு தான் சார் அப்படின்னு சொன்னா அது மகர ராசிக்கு பூரணமாக பொருந்தும். முதல்ல நம்ம ஒரு எச்சரிக்கையா ஒரு காஷனா கொடுத்த நம்ம வட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள்லாம், சார் எங்க ராசி அதிபதி சார் சாட் சார், சாட்டான வந்து நாங்கள் செல்லமா சாட் அப்படின்னு தான் சார் கூப்பிடுவோம், எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பெருசா பாதிப்பு வராது சார் அப்படின்னு எல்லாம் சொன்னார்கள். என்ன நடந்ததுன்னா டோட்டலி ஆப்போசிட். இப்போ இந்த மகரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். சன்னுக்கு சாட்டன் டெட் அகெயின்ஸ்ட். அப்புறம் திருவோணம், இந்த நட்சத்திரத்தில் சாட்டன் பயணிக்கக்கூடிய காலகட்டம்ங்கிறது புணர்ப்பு தோஷம். பிறகு அவிட்டம் செவ்வாயோடைய நட்சத்திரம். இந்த செவ்வாயும் சனியும் ஒருவருக்கொருவர் பாதகாதிபதிகளாக வரக்கூடிய நபர்கள். ஸோ பாரபட்சமின்றி உன்னைய கம்மியா பாதிப்பேன் அவனை அதிகமாக பாதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாரையும் மொத்தமாக சூறையாடியது. மகரம் மக்கி போனதுன்னு சொல்லலாம், மகரம் தகரமானதுன்னு சொல்லலாம். எல்லாம் சும்மா வாய் வார்த்தையா சொல்றதில்ல, கூடவே இருந்து இந்த மகர ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு அனுபவித்தார்கள்ங்கிறத அப்படியே பார்த்து இரத்த கண்ணீர் சிந்திய ஒரு அமைப்புங்கிறது ஏற்பட்டது.